கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த அருமையான நாளிலே இவ்விதமாய் நாம் கடந்து வர, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 75ஆம் சங்கீதத்திலே 2 வசனங்களை நாங்கள் உங்கள் முன்பதாக வைத்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். 75வது சங்கீதத்தை இன்றைக்கு நாம் வாசித்தோம். இந்த 2025ஆவது ஆண்டிலே நாம் இன்றைக்கு 75வது நாளுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த 74 நாட்கள் நம்மை காத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே 7ஆம் வசனத்திலே தேவனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, தேவனே நியாயாதிபதி. ஆமென். தேவன் நியாயம் தீர்க்கிறவர். தேவன் நியாயம் தீர்க்கிறவர். ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம், ஒருவனை உயர்த்து. வேதத்திலே பல சம்பவங்களை உங்கள் முன்பதாக வைக்கலாம். ஒருவனை தாழ்த்துகிறதும் ஒருவன் உயர்த்தப்படுவதும். ஆண்டவர் வேண்டுமென்று ஒருவனை தாழ்த்துவதில்லை. எப்பொழுது ஆண்டவர் ஒருவனை தாழ்த்துகிறார் என்றால், பெருமையோடு கூட ஒரு மனிதன் வாழும் பொழுது அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் வாழும் பொழுது கர்த்தர் அவனை தாழ்த்துகிறார். அதே வேளையிலே தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். நான் எப்பொழுதுமே கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நாம் தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையிலே தரிக்க வேண்டும். தாழ்மை சிந்தையோடு கூட இருக்க வேண்டும். ஆகவே தேவன் நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கடைசி வசனம் 10ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய கொம்புகளை வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இங்கு 2 மனிதர்களை பார்க்கிறோம். ஒரு மனிதன் துன்மார்க்கன், இன்னொரு மனிதன் நீதிமான். துன்மார்க்கனுடைய கொம்புகளை கர்த்தர் வெட்டி போடுகிறார், நீதிமான்களுடைய கொம்புகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். சரி, ஆகவே இப்படி நம்முடைய இந்த செய்தியிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தர் துன்மார்க்கனுடைய கொம்பை என்ன செய்கிறார்? வெட்டி போடுகிறார், நீதிமானுடைய கொம்பை. ஆகவே இந்த காலத்திற்கு ஏற்ப ஆண்டவருடைய பாடு மரணங்களிலே ஒரு சம்பவத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு அதிலே கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த சம்பவமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலும் வருகிறது. இந்த சம்பவத்தை ஒத்த ஒரு சம்பவம் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஆனால் கொஞ்சம் சின்ன வேறுபாடு இருக்கிறது. ஆகவே நான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று நாம் மத்தேயு 26லும் மார்க் 14லும் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் ஒரே கருத்தை உடைய சம்பவமாக இருக்கிறது. ஆனால் யோவானிலே அங்கு ஒரு ஸ்திரீயினுடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த மத்தேயிலையும் மார்க்கிலையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கு ஒரு ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டிலே போஜனம் பண்ணும்படியாய் விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார். அழைக்கப்பட்ட அந்த வீட்டிலே அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஸ்திரீ வருகிறதை பார்க்கிறோம். இந்த 2 புஸ்தகங்களிலே பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மரியாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சீசர்களும் தங்கள் பார்வையிலே கண்டதை எழுதுகிறார்கள். ஒருவேளை இது மரியாளாயும் இருக்கலாம். ஆனால் இந்த 2 புஸ்தகங்களிலே இந்த பெண்ணுடைய பெயர் அதிகமாய் சொல்லப்படலை, ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு விலையை உயர்ந்த பரிமள தைலத்தை, நலதம் என்ற ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் சிரசில் அவர்கள் வார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினார்கள். விலை உயர்ந்ததை தேவனுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். இதில் அறிந்து கொள்கிற சத்தியம், இந்த ஸ்திரீ இங்கே இந்த 2 புஸ்தகங்களிலே ஸ்திரீ என்று தான் வருகிறது. அவருடைய பெயர் அதிகமாய் சொல்லப்படவில்லை. அவர்கள் செய்த காரியம் ஒரு விலையுயர்ந்த ஒரு காரியம். தேவனுடைய எல்லா மக்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய சிரசிலே ஒரு விலையுயர்ந்த தைலத்தை ஊற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை முதல் சொல்லுகிறேன். இதை பார்த்த உடனே சீசர்களுக்கு கொஞ்சம் விசனமாயிருச்சு. ஏன் இந்த அம்மா இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விசனப்பட்டு ஒரு இடத்துல முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்துல விசனம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே, ஏன் இந்த பெண் இப்படி செய்கிறாள் என்று சொல்லி அந்த பெண்ணை குறித்து அவர்கள் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இந்த காரியம் இருக்கிறது. தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க போவதில்லை, சரீரத்திலே இருக்க போவதில்லை. ஆகவே இவள் செய்த காரியம், அந்த வசனம் மிகவும் அருமையாக இருக்கும், வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா வாசிங்க. இந்த
இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், செய்த ஒரு நற்செயலை ஆண்டவர் கவனித்து அந்த மகளை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். என்ன உயர்வு? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ இந்த பெண்ணை பற்றி, எனக்காக செய்ததை பற்றி சொல்லப்படும். இதை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கும் இந்த பெண்ணை பற்றி நாம் இங்கே பேசுகிறோம். நல்லதை பேசுகிறோமா கெட்டதை பேசுகிறோமா? நல்லதை பேசுகிறோம். இந்த பெண் செய்த காரியம் ஆண்டவர் பாருங்கள், அதை நினைவு கூறுகிற தேவன் மாத்திரமல்ல, செய்ததை இன்றைக்கும் பேசப்படுகிற அளவுக்கு இந்த பெண் ஒருவேளை நமக்கு யாரென்று தெரியாவிட்டாலும் அதை குறித்து பேசுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த பெண்ணை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த பெண்ணுடைய மேன்மை, அந்த பெயரை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சின்ன சத்தியத்திலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுக்காக செய்யப்படுகிற சிறிதோ பெரிதோ உண்மையாய் உற்சாகமாய் முழு இருதயத்தோடு வாஞ்சையோடு செய்கிற எந்த காரியங்களும் தேவனுடைய பார்வையில் நினைக்கப்படும். அல்லேலூயா. சொல்லப்படும். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், நம்ம கர்த்தருக்காக எதையோ நான் செய்கிறேனே, இதற்கெல்லாம் பதில் உண்டா? தேவனுக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க முழு இருதயத்தோடு செய்து பாருங்க, அதற்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் அளிக்கிற தேவன். அதை தம்முடைய கருத்தில் வைத்திருக்கிறார், தம்முடைய மனதில் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நினைத்து வைத்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் இவ்வளோ கரிசனையோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு பேசப்படுகிற அளவுக்கு இந்த பெண்ணை பறித்த ஒரு வார்த்தைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே நாம் பார்க்கிறோம், அதே அதிகாரத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே இன்னொரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பெண்ணை பற்றி உயர்வாக அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு மனிதனை குறித்து ஆண்டவர் வருத்தத்தோடு கூட சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. பாருங்கள், அதே அதிகாரத்தில் ஒரு பெண்ணை உயர்வாய் பேசின அதே ஆண்டவர் இன்னொரு மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறார், இந்த மனுஷனுக்கு ஐயோ, இந்த மனுஷனுக்கு ஐயோ. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். நலமாயிருக்குமே. அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்குமே. ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, ஆனால் நம்முடைய கிரியைகளை அறிகிறவர். அதை தான் நான் சொல்ல வருகிறேன். நம்முடைய தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, ஆனால் நம்ம எல்லாருடைய கிரியைகளை கர்த்தர் அறிகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு எழுதும் பொழுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம எல்லாருடைய கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சில காரியங்கள் நாம் மனிதர்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணலாம், தெரியாத மாதிரி இருக்கும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் உள்ளேயும் அறிந்தவர், புறம்பேயும் அறிந்தவர். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்க என்ன இருதயத்தோடு செய்கிறீர்கள், என்ன நோக்கத்தோடு செய்கிறீர்கள்? சில வேளையில் சிலர் செய்வார்கள், என்ன இருதயத்தோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட செய்வார்கள். இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அந்த எதிர்பார்ப்போடு கூட நம்ம செய்யும் பொழுது அதில் ஒரு பிரயோஜனத்தை நாம் பார்க்க முடியாது, அதில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் எதிர்பார்ப்பின்றி எந்த பெயரும் இல்லாமல் நாம் செய்ய நாம் நினைப்போமானால் தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். இங்கு இந்த ஒரு மனிதனை பற்றி பார்க்கிறோம். இவனுடைய பெயர் என்ன? ஐயோ என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனுடைய பெயர் என்ன? யூதாஸ் காரியோத். இவர் வேறு யாரும் இல்லை, ஒன் ஆஃப் த டிசைபிள், ஆண்டவருடைய ஒரு சீசர்களிலே ஒருவர். ஆண்டவருக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க, 12ல் இவர் ஒருவர். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஆண்டவருக்கு சீசனாய் இருப்பது கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியம் பெற்ற அந்த நபரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
இவனுக்கு ஐயோ, இவன் பிறவாது இருந்தால் நலமாய் இருக்குமே. ஏன் ஒரே அதிகாரத்தில் இது காலையில் நடந்த சம்பவம், இது மாலையில் நடக்கிற சம்பவம், ஒரே நாளில் நடந்த பின்பு அப்படின்னு தான் வரும். முன்பு இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது, பின்பு ஒரு சம்பவம். ஒருவேளை இது மதிய உணவாக இருக்கலாம், இது சாயங்காலம் இருக்கிற நைட் சப்பராக இருக்கலாம், அவ்வளோதான். இந்த கொஞ்ச நேரத்துக்குள் ஒரு மனுஷியை ஆண்டவர் உயர்வாய் பேசுகிறதும், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாய் ஒரு மனுஷன் மிகவும் வேதனையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற காரணத்திற்கு என்ன, அந்த ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் மாதிரி நம்ம பார்த்தோன்னா, இந்த யூதாசை குறித்து இன்னைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சீசர்கள் ஒருவனாகிய 12 பேரை சொல்லும் பொழுது யூதாசை குறித்து எப்படி சொல்லப்படுகிறது வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், முந்தினவன் பேதுரு, அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவியின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, தத்தேயு என்னும் அருநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தி என்பவைகளே. இங்க எழுதும் பொழுது ஆவியானவர் அங்க என்ன எழுதுகிறார்? அவரை காட்டி கொடுத்தவன் என்ற அடைமொழியோடு கூட இவனுடைய பெயர் ஆரம்பிக்கிறது. முதல்ல வந்து சீமோன் பேதருக்கு முந்தினவன், he was the eldest, அவர் தான் முந்தினவர், ஃபர்ஸ்ட் மேன். ஆனா இந்த லாஸ்ட் மேனுக்கு என்ன பேரு? காட்டி கொடுத்தவன். சீசனா இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் காட்டி கொடுக்கிறவன். இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த சுபாவங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். இந்த சிலுவை தியான நாட்களிலே நான் முந்தின ஸ்திரீயை போல இருக்கணும், அல்லது முந்தின சீசர்களை போல இருக்கலாம், ஆனால் காட்டி கொடுத்த யூதாசை போல இருக்கக்கூடாது. நம்மிடத்திலே அந்த மாதிரி சுபாவங்கள் இருந்தால் நம்ம இன்றைக்கு சிலுவையில் அரைஞ்சிடணும். அதுதான் இன்றைய செய்தி. அவன் காட்டி கொடுத்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே என்ன எழுதப்பட்டு இருக்கிறது வாசிங்கள். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்தி என்பவர்களே. இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? துரோகி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சீசனுக்கு என்ன மாதிரி பதங்கள்லாம் வருது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சீசர்கள், ஆனால் நம்மை கர்த்தர் இப்படி அழைக்க கூடாது. அதுதான் செய்தி இன்னைக்கு. ஆமென். பாஸ்டர் ஜோஷுவானாலும் சரி, இருக்கிற விசுவாசிகள் ஆனாலும் சரி, இந்த அடைமொழிகள் நமக்கு வரவே கூடாது. எனக்காக இந்த பிள்ளை வாழ்ந்தார், பெயர் சொல்லப்படலை, அவர் சிம்பிளாக தான் இருந்தார், ஆனால் அவர் எனக்காக வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு பெயர் நாம் எடுக்க வேண்டுமே ஒழிய, துரோகி, காட்டி கொடுக்கிறவன் அப்படிங்கிற ஒரு பெயர் வராதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒன்றும் தெரியாது, ஒரு நாள் விளங்க பண்ணோம், ஒரு நாளானது விளங்க பண்ணோம். நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி நடந்தோங்கிறத அன்றைக்கு ஆண்டவர் படம் போட்டு காட்டுவார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த துரோகம் செய்கிற தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு துரோகம் அப்படிங்கிறது நிறைய குடும்பங்களில், கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிற முதலாளிக்கு துரோகம் பண்ணுறதை பார்க்குறோம். குடும்ப ஜீவியத்தில் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணுறதை பார்க்குறோம். இப்படி பல இடங்களிலே இந்த துரோகம் அப்படிங்கிற இந்த பணியை செய்கிறதை பார்க்கிறோம், அல்லது காட்டி கொடுக்கிற இந்த பணிகள். இதை நாம் செய்யாதிருப்பது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இவனை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும். மூணாவது அவர் கொடுக்கப்பட்ட அடைமொழி என்ன? திருடன். யார்? ஒன் ஆஃப் த டிசைபிள், இயேசுவோடு கூட இருக்கிறவர், உலக இரட்சகர் ஆகிய தேவகுமாரன் ஆகிய இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீசனுக்கு ஒருத்தனுக்கு பேர் என்னன்னா திருடன். அவனுடைய எண்ணங்கள் எவ்வளோ மேன்மையான ஆண்டவரோடு கூட இருக்கிறார், ஆனால் மாற்றம் அவனில் என்ன செய்யல, வரல. அவனுடைய எண்ணங்கள் எதை திருடலாம், எதை தூக்கிட்டு போகலாம். கையில் வேற அதை வசனத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அவன் கையில் என்ன வச்சிருந்தானம்மா? பணப்பையை சுமந்து கொண்டிருந்தவன்.
ஆண்டவர் விட்டுட்டு தான் இருக்கிறாரு. திருட்ட முதலே கண்டுபிடிச்சிருப்பார், ஃபர்ஸ்ட் இயர்லேயே பார்த்துருப்பாரு. திருடன் தானாக திருந்தாவிட்டால் என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாதுல்ல. ஆண்டவர் தெரியும், சரி பரவாயில்ல உங்கள்கிட்டயே கொடுக்குறாரு. பணப்பைய முதலே பிடுங்கலை, ட்ரெஸரர் போஸ்டர் பிடுங்கலை, சரி வை திருடன் நீ திருந்துவான்னு நினைச்சாரு. ஆனால் 3 ஆண்டுகள் இயேசுவோட இருந்தோம் அவன் யாராக தான் இருந்தான், திருடனாக தான் இருந்தான். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் அதற்கு மாறாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேலை ஸ்தலத்தில் நம்மளை நம்பி எத்தனையோ காரியங்களை கொடுக்குறாங்க. நம்முடைய எஜமான் உங்களை நம்பி கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் உண்மையாக இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த திருட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. இதை திருடினார், அதை திருடினார் அப்படிங்கிற அந்த பெயர் நமக்கு வரவே கூடாது. உலகத்தில் என்னத்தை கொண்டு போகிறோம்? இருக்கிற கொஞ்ச நாட்கள் உண்மையாய் வாழ வேண்டும். நீங்கள் கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அதிகத்தின் மேல் அதிகாரியாய் கொண்டு வருவார். உங்களுக்கு ஒருவேளை சிலது போதாதது இருக்கலாம், உங்களுக்கு போதாதே இருக்கலாம். உண்மை இதுதான். பிஸ்னஸில் இருக்கிறவங்க உண்மை இதுதாங்க, உண்மை இதுதாங்க. பேசி பாருங்க, உண்மையை பேசி பாருங்க. சில இந்த உலகத்தில் நிறைய பேர் திருடுறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருந்த இந்த சீசனுக்கு பேர் திருடன் அப்படிங்கிற ஒரு பதம் போடப்பட்டது. எப்படி இருக்கும்? இந்த பாஸ்டர் திருடங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஜோசுவா ஸ்டீபனா திருடங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு ஆகவே அதை போல் உங்களுடைய நாம் வேலை செய்கிற இடங்கள் உங்களை குறித்து என்ன சொல்லணும்? தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இவங்களை நம்பி எதையும் கொடுத்துட்டு போகலாங்க. நம்முடைய வாழ்க்கை ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், லூக்கா 22:3 வாசிங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். அப்படி என்றால் என்ன? சாத்தான் புகுவதற்கு இந்த யூதாஸ் என்ன செய்தான்? இடம் கொடுத்தான், இடம் கொடுத்தான். அதனால தான் யாக்கோபின் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாதிருங்கள். அவர் புகிறதுக்கு ரெடியாக தான் இருப்பார். 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வீட்டுக்குள்ள புகிறதுக்கு ரெடியாக தான் இருப்பான். நம்ம வீட்டுக்கு கதவுல சாத்தானே உனக்கு எனக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, அப்பாலே போ சாத்தானே சொல்லி பாருங்க. இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் யாரு? தேவனுடைய சீசனுக்கு ஏற்பட்ட காரியம். இயேசுவோட இருந்தவனுடைய வாழ்க்கையில சாத்தான் புகுவதற்கு தூண்டினான். பிசாசு தூண்டுறதுக்கு இடம் கொடுத்தான். இவன் இடம் கொடுத்ததுனால, இருதயத்தில் இடம் கொடுத்ததுனால தான் உள்ள புகுந்தான். புகுந்த பிசாசு என்ன பண்றான்? தூண்டுறான். செய், காட்டி கொடு, இரட்சகரை காட்டி கொடு. அப்போ இவனுக்குள்ள ஒரு எண்ணம், என்ன எண்ணம்? இயேசுவை காட்டி கொடுத்தா காசு. இவனுக்கு என்ன தேவைன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசையாமா. இவனுக்கு என்ன வேணும்? ஒரு லேண்ட் வாங்கிடணும். இயேசுவை வச்சு லேண்ட் வாங்கிடணும்னு நினைக்கிறான். ஆகவே தான் இயேசுவை காட்டி கொடுக்குறான். இதை யார் சொல்றா? வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். பாருங்கள், இப்பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு பதிலாக ஒருவர் போயிட்டார், அவருக்கு பதிலாக இன்னொருவர் எடுக்கணும். அப்போ அதை பற்றி சொல்லும்போது அவர் எங்களில், அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்லுது? சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. சரி, யூதாசை குறித்து சொல்லுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது யூதாசை குறித்து எழுதும் பொழுது இதை ஏற்கனவே தாவீது சொல்லி இருக்கிறார். அவர் எங்களில் ஒருவனாய் இருந்தான். வாசிப்போம். இந்த ஊழியத்திலே அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஆண்டவருடைய ஊழியத்தில் யாரு? பார்ட்னர். டிசைபிள் ஊழியத்தில் அவர் ஒரு பார்ட்னர். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து, பாருங்க என்ன சம்பாதிச்சானாமா? ராசம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஏசப்பாவை வித்துட்டு என்ன வாங்கிடணும்?
ஒரு லேண்டு வாங்கிடணும், ஒரு லேண்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி, நீ வாங்கு, உன் சொந்த முயற்சியில் வாங்கலாம். இயேசுவை காட்டி கொடுத்தா வாங்கணும், இயேசுவை காட்டி கொடுத்தா வாங்கணும். இயேசுவை மறுதளிச்சு வாங்கலாமா? இயேசுவை காட்டி கொடுத்து வாங்கலாமா? யூதாஸ் என்ன பண்ணிட்டான் உடனே, சரிங்க அவரை காட்டி கொடுத்துட்டு நான் ஒரு ஏக்கர் இடம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த நிலத்துக்கு பேர் என்னமாமா? ரத்த நிலம். பாருங்க, ஃபீல்ட் ஆஃப் பிளட், குற்றமில்லாத இரத்தத்தால் வாங்கப்பட்ட அந்த நிலம். என்ன பிரயோஜனம்? அதில் அவன் வாழ முடிஞ்சுதா? வாழ முடிஞ்சுதா? இல்லை. அதுக்கப்புறம் மனம் வாதிக்குது. போய் அந்த கூலியை கொண்டு போய் பிரதான ஆசாரியர் இடத்துல, ஐயோ வேண்டாம், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே, அது ஊம்பாடு, அது எங்களுக்கு தெரியாது, அது யாரு? ஊம்பாடு, அவ்வளோதான். இடம் கொடுத்துட்டு தன் வாழ்க்கையில் அந்த மேன்மையான ஸ்தானத்தை இழந்துட்டான். 12 பேரில் ஒரு அந்த 12 சிங்காசனங்கள் சீசர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு சிங்காசனத்தை இழந்துட்டான். மற்ற 11 பேரும் அதை பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இயேசுவோடு கூட உண்டு, உறங்கி, ஊழியம் செய்து, அற்புதங்களை கண்டு, அதிசயங்களை கண்டு, 5 அப்பம் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்து, மீதியான கூட எத்தனை கூட? 12 கூடையில் இவனும் ஒரு கூடை தூக்கிட்டு போனவன் தான். எப்படி ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன், இப்பொழுது அவன் வயிறு வெடித்து குடல் விழுந்து செத்தான்னு போடப்பட்டிருக்குது. நான் உங்களை பயமுறுத்தல, தப்பா எடுத்துறாதீங்க. யூதாஸுக்கு நடந்ததை தான் நான் சொல்றேன். அப்போ கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து நம்மோடு கூட என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது என்னன்னா, நாம் இந்த யூதாஸை போல இராதபடிக்கு அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து தன்னுடைய விலையேறப்பெற்ற தைலத்தை அவருடைய தலையின் மேல் ஊற்றி, இவளை பற்றிய காரியம் இந்த உலகம் எங்கிலும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீயை போல நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான கருத்து. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு பேர் வேண்டாங்க, எங்களுக்கு புகழ் வேண்டாங்க, ஆனால் ஏசப்பாவை நாங்கள் இழந்துடக்கூடாது, இயேசுவை நான் காட்டி கொடுத்துடக்கூடாது. இயேசுவுக்காக நான் எதையும் செய்ய தயார். ஐ லிவ் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்காக நான் என்ன செய்வேன்? வாழ்வேன். இயேசுவுக்காக கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நான் வாழ்வேன். சில பாடுகள் வரும், சில நிந்தைகள் வரும். ஆனால் நான் எப்பவும் சொல்கிறேன், பாடுகள் உங்களுக்கு எப்போவுமே தொடராது. ஒரு நாள் வரும், அந்த பாடுகளுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார். இந்த உலகத்திலேயே நீங்கள் அதற்குரிய மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. உலகம் முழுவதும் நீங்கள் கண்ணீர் வடிக்கணும்னு ஆண்டவர் விரும்ப மாட்டார். கொஞ்சம் பாடுகளுக்கு உட்படுத்துவார். இந்த பாடுகள் எதற்கு? நம்மை ஒரு மகிமைக்குள் கொண்டு போவதற்கு, நம்மை உருவாக்குவதற்கு. சில கஷ்டங்கள், தவிர்க்க முடியாத கஷ்டங்கள் வரும். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? அது உன்னை உருவாக்குவதற்காய். சுத்த பொன்னாக அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அதுக்கு சில பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார், சில நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதை பொறுமையோடு சகித்து 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 வாங்க. அதன் பிறகு நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு உங்களுக்கு மகிமையின் மேல் மகிமையை கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஏதோ உங்களுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்களை தேடிக்கொண்டே இருக்கும், உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும், கனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கொஞ்சம் பாடுகளை நம்ம சகிப்பதில் தோற்று போயிடக்கூடாது. ஆனால் இந்த யூதாஸுக்கு பாடுகள்லாம் வரல, அந்த உள்ளம் அவனுக்குள்ள சின்ன அந்த பிராயத்தில் அந்த ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுதே, மன்னிக்கும், அவரோட ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுதே அவனுக்குள்ள ஒரு திருட்டுத்தனமான எண்ணம், காட்டி கொடுக்குற எண்ணம், துரோகம் செய்யும் எண்ணம், சாத்தானுக்கு இடம் கொடுக்குற எண்ணம், சாத்தான் தூண்டுவதற்கு இடம் கொடுக்குற இடம், இப்படிப்பட்ட ஒரு இடமாய் மாறியது. அதனுடைய முடிவு, அவனால் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அவன் அழிந்தான் என்று பார்க்கிறோம். இப்போ 75ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம், துன்மார்க்கனுடைய கொம்புகளை கர்த்தர் வெட்டி போடுகிறார். அப்போ இந்த பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நீதிமானாக உத்தமனாக நாம் வாழ்வோமானால், கர்த்தர் நம்முடைய கொம்பை என்ன செய்வார்? உயர்த்துவார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் ஆக்குவீர். ஆமென். நாளுக்கு நாள் நீதிமானுடைய கொம்புனா என்ன தெரியுமா?
வல்லமையை காண்பிக்கிறது. கொம்பு எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தால், கொம்பானது வல்லமையை காண்பிக்கும். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 48ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 48:25. மோவாபின் கொம்பு வெட்டுண்டதே, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த கொம்பு என்பது ஒரு வீரத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் மோவாபின் கொம்பு, மோவாப் என்பது அருவருப்பான ஜாதி தான் மோவாப். அந்த கொம்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெட்டுகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் கொம்பை உயர்த்துகிறார். அதே வேளையில என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆக்குவேர். 91ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், வாசிங்க. 91ஆம் சங்கீதத்திலே 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அவருடைய கொம்பை எப்படி உயர்த்துகிறாராம்? காண்டாமிருகத்தின் கொம்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாய் உண்மையாய் வாழ்கிறவருடைய கொம்பு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நாளுக்கு நாள் எப்படி மாறுமாம்? காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உயர்த்தி கொண்டிருப்பார். வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை கூப்பிட்டு உயர்வு தருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? உண்மையா இருக்கிறவர்கள், நீதிமான்களா இருக்கிறவர்களை கூப்பிட்டு கர்த்தர் உயர்த்துவார். இந்த எல்லாரை விட நான் உன்னை நீதிமானா கண்டேன், உங்ககிட்ட இந்த பொறுப்பை தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆமென். ஆனால் யூதாசை பாருங்கள், 12 சிங்காசனங்களில் ஒருவனாய் இருக்க வேண்டியவன் வயிறு வெடித்து கீழே அவன் செத்தான் என்று பார்க்கிறோம். நம்ம இந்த யூதாசினுடைய ஆவி நமக்குள் இருக்கக்கூடாது. அந்த ஸ்திரீயின் ஆவி இருக்க வேண்டும். தாழ்மையின் ரூபத்தை கத்தரித்துக் கொள்வோம். உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். இந்த நாட்கள் ஏதோ 40 நாள் நான் ஒரு கறியை விட்டேன், குடல் சாப்பிட்றதை விட்டேன், ஈரலை சாப்பிட்றதை விட்டேன். ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. அதை நீங்கள் விடுறீங்களா? நல்லது. ஆனால் அதை விட நம்மிடத்தில் இருக்கிற பெருமை, உண்மையற்ற தன்மைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், கோபம், எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம உண்மையாய் நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். துன்மார்க்கனுடைய கொம்பை கர்த்தர் வெட்டுவார், நீதிமான்களுடைய கொம்போ. இந்த 40 நாள் நான் ஒரு நீதிமானா வாழ போறேன். 40 நாள் வாழ்த்தா 41ஆவது நாள் தானாவே மாறிடுவோம். அல்லேலூயா. ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிட்டா என்ன சொல்றாங்க? ஒரு மண்டலம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மண்டலம் சாப்பிட்டா சரியாயிரும்னு அர்த்தம். திருந்தாத வாழ்க்கை 40 நாள் நிறுத்திட்டோன்னா 41ஆவது நாள்லேருந்து அது அப்படியே பழக்கம் வழக்கமாக மாறிடும். அப்படி மாறிடணும். 41ஆவது நாள் சேர்த்து அடிக்கிறது இல்லை, சேர்த்து பிடிக்கிறது இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே யூதாசின் சுபாவங்கள், யூதாசினுடைய சுபாவங்கள் என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. யூதாஸ் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். யூதாசினுடைய இருதயத்தை சாத்தான் தூண்டுவதற்கு இடம் கொடுத்தான். யூதாஸ் திருடனா இருந்தான்னு போட்டிருக்குது. சுபாவமே திருடுகிற ஒரு சுபாவம். துரோகியா இருந்தான், காட்டி கொடுக்கிறவனா இருந்தான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தான்.